திமுகவுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் ஒன்று செய்வார்கள், வாக்கு வங்கிக்காக தற்போது ஒன்று செய்கிறார்கள். நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஊர் ஊராக உங்கள் தந்தைக்கு சிலை வைப்பது முக்கியமா அல்லது அரசு பள்ளிகளுக்கு கட்டடங்கள் முக்கியமா என முதல்வர் ஸ்டாலினிடம் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரம் டிஎஸ்பிக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பித்த மாவட்ட நீதிபதி செம்மல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி அந்த ஊர் கிராம மக்கள் சார்பில் டிசம்பர் 13 உண்ணாவிரத போராட்டம் நடத்த ஐகோர்ட் மதுரை கிளை அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. நேற்று அமராவதியில் பவன் கல்யாண் அளித்த பேட்டியில் அனைவரும் இந்துக்களை குறிவைக்கிறார்கள் என்றும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களின் மரபுகளை கேள்வி கேட்கிறார்கள் என்றும் பேசிய அவர், பேசுபவர்களிடம் எதிர்ப்பை காட்டுவது ஒவ்வொரு இந்துவுக்கும் உள்ள பொறுப்பாகும் என தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் அர்ப்பணிப்புடன் மத்திய அரசு செயல்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 11 ஆண்டுகளாக பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பெண்களின் நலனுக்காக செய்து வரும் திட்டங்கள் குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். 11 ஆண்டுகளாக மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சியில் நம்மளுடைய மகளிர் எம்பவர்மெண்ட், குறிப்பாக தாய்மார்களுடைய எம்பவர்மெண்ட் இந்த 11 ஆண்டுகளில் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அந்த வரலாறு இந்த 11 ஆண்டுகளில் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். யுனெஸ்கோ அமைப்பின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் தீபாவளி பண்டிகை சேர்த்துள்ளது நாட்டிற்கு மிகுந்த பெருமைக்குரிய தருணம் என துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் பாராட்டியுள்ளார். Honorable members, I am pleased to share a moment of immense pride for our nation. Our festival of lights, Deepavali, has been inscribed on UNESCO's representative list of intangible cultural heritage of humanity. The prestigious recognition announced on the 10th of December 2025 has sparked joy and celebration across our country and among Indians worldwide. Deepavali is not merely a festival, it is a civilizational message. It symbolizes the triumph over light over darkness, knowledge over ignorance, hope over despair, and dharma over adharma. It is universal philosophy, cuts across faiths, regions and generations, embodying the very spirit of India that is inclusive, radiant and resilient. As you may be aware, Deepavali is the 16th element of Bharat to be inscribed on the UNESCO list of intangible cultural heritage of humanity, thereby enriching it with the glow of India's civilizational legacy. On my behalf and on behalf of this August House, I extended heartiest felicitations to all the Indians, to our cultural practitioners and every individual and the institutions that contributed to securing the global recognition. May this achievement inspire us to preserve, promote and proudly celebrate our rich heritage and traditions with renewed
commitment, and reference. மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளைச் சேர்ந்த சுமார் 12,68,000 இமெயில் கணக்குகள் ஜோஹோ நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. லோக்சபா வளாகத்திற்குள் தடை செய்யப்பட்ட சிகரெட்டை திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஒருவர் புகைப்பதாக பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டினார். இதற்கு அத்தகைய அனுமதி இல்லை, குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுப்பேன் என சபாநாயகர் ஓம் பிர்லா உறுதியளித்துள்ளார். सर सदन की जानकारी के लिए है सर, देश भर में सिगरेट बैन हो चुकी है, क्या सदन में आपने अलाउ कर दी है? नहीं, कोई माननीय सदस्य को कोई भी सर टीएमसी के सांसद पी रहे हैं सर टीएमसी के सांसद सर कई दिनों से लगातार बैठ के पी रहे हैं सर, कोई भी माननीय टीएमसी के सांसद पी रहे हैं सर चेक कर नहीं सर, आप चेक करवाइए सर। एक मिनट व्यवस्था सर सदन में अगर सिगरेट पीना अलाउ कर दिया है, एक मिनट प्लीज, मैं सभी माननीय सदस्यों से पुनः आग्रह करता हूं, हमें संसदीय परंपराओं और संसदीय नियमों का अनुपालन करना चाहिए। कोई भी माननीय सदस्य कभी भी ऐसा कोई विषय मेरे पास आएगा तो निश्चित रूप से इस पर मैं निश्चित रूप से कार्रवाई करेंगे। நாட்டின் வளர்ச்சி பாதையை வலுப்படுத்த இணைந்து பணியாற்றுவோம் என தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு விருந்து அளித்த பிறகு பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அருணாச்சல் பிரதேசத்தில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற லாரி மலையில் இருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த விபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 பேரை தேடும் பணி நடந்து வருகிறது. இது குறித்து பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என மோடி அறிவித்துள்ளார். குறிப்பிட்ட சில இந்திய பொருட்களின் இறக்குமதி மீது மெக்சிகோ 50% வரி விதித்துள்ளது. அமெரிக்காவில் படித்து பட்டம் பெறும் திறமையான இந்தியா உள்ளிட்ட வெளிநாட்டு மாணவர்கள் மீண்டும் தங்கள் நாடுகளுக்கு திரும்பிச் செல்வது அவமானகரமானது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்தாலியைச் சேர்ந்த இந்து சமய தலைவர் பிராங்கோ டி மரியா ஜெயந்திரநாதா ஏஎன்ஐக்கு அளித்த பேட்டியில், இத்தாலியில் 2 லட்சம் இந்துக்கள் உள்ளனர், ஐரோப்பாவில் 2வது மிகப்பெரிய மக்கள் தொகை இது என்பதால் எங்களை சட்ட ரீதியாக ஏற்றுக்கொண்டுள்ளது இத்தாலி என்றும், இறையாண்மை, அமைதி மற்றும் ஒற்றுமைக்காக உழைக்கிறோம் என்றும், இந்தியாவுடன் என்றும் துணை நிற்போம் எனவும் தெரிவித்துள்ளார். If Italian people would like to do it, it means if I have to pay taxes, let's say 1,000, 8 out of 1,000 I can devolve to Christianity, Hinduism, Buddhism, as I like. So this means that we are the only country in Europe which has this way of being recognized. Your thoughts regarding the Kashmir, the Pahalgam attack which took place, your thoughts, how do you look at it? Well, I think that we are to be against terrorism anyway, and without if and without but. We are against terrorism, we are with India, which we love very, very much.